ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் படித்து அப்படி நான் தயார் பண்ணினது தான் இந்த ஷென்பா ஃபுட் ப்ராடக்ட்ஸுங்கிற என்னோட சத்து மாவு ஷென்பா ஹெல்த் மிக்ஸ். இதில் ஒரு சில தானியங்களை முளைக்கட்டி சேர்த்துனேன். இது 7 மாத குழந்தையிலிருந்தே நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம். நிறைய பேர் வாங்குறாங்க. அடுத்து நான் தயாரிக்கிற ஒரு சிறப்பான ப்ராடக்ட்னு சொன்னால் ராகி பால் பவுடர். தாய்ப்பாலுக்கு அடுத்தது ராகி பால் தான். ஏன்னா அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வேலைக்கு போகிற தாய்மார்களுக்கு அது சிரமமாக இருக்குதுன்னு நட்ஸ் பவுடருங்க, எல்லா நட்ஸு, முந்திரி, பாதாம், இந்த மாதிரி நட்ஸ் வகைகள், விதைகள் இதெல்லாம் சேர்த்து, அப்புறம் அது கூட மக்கானான்னு சொல்லப்படுற தாமரை விதை எல்லாம் சேர்த்து நட்ஸ் பவுடராக தயார் பண்ணுறோம். தோசை மாவில் கூட சேர்ந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரி இது உலர் பழங்கள் இதையெல்லாம் சேர்த்து லட்டுவாக தயார் பண்ணி கொடுக்குறோம். இதை வந்து மொத்தமாகவும் கொடுக்குறோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு வரக்கூடிய மற்ற குழந்தைங்களுக்கு நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸாக கொடுக்கறதுக்கு எவ்வளோ அழகாக ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் கொடுக்குற மாதிரி அழகாக பேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது லட்டுங்களா? மாதிரி சின்ன பேக்கு, பெரிய பேக் உங்களுக்கு உங்க கஸ்டமர்ஸ்க்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி வேணாலும் நாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே, இது ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. 25வது வருஷம் சில்வர் ஜூப்ளி மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி 10வது பேட்சில் நம்ம இன்றைக்கி யார் அறிமுகப்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் முத்தூர்லேருந்து செண்பகம்ன்றவங்க வந்திருக்காங்க. அவங்க ப்ராடக்டை பற்றி பேச போகிறாங்க. நம்ம கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் செண்பகம். நான் திருப்பூர் மாவட்டம் முத்தூர்லேருந்து வர்றேன். நான் ஷென்பா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டுருக்கேன். எனக்கு +2 முடித்தோன்னே திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்குன்னு ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்திக்கணுங்கிற ஒரு தீராத வேட்கை எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. சாதாரணமாக குடும்ப வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் ஏதாவது நம்ம செய்யணும், நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளதாகவும் இருக்கணும்னு நிறைய தேடல். அந்த தேடலில் நான் தேர்ந்தெடுத்தது உணவுப் பொருட்கள். அப்போ முதல்ல சத்து மாவு அரைக்கணும்னு இது பண்ணேன். 2 மிஷினரி போட்டு 1999 கிட்டத்தட்ட நானும் மேடம் மாதிரி 25 வருஷங்களை கடந்து வந்துட்டேன். அப்போ 2 மிஷின் போட்டு சத்து மாவு முதல்ல தயாரிக்க ஆரம்பித்தேன். நிறைய கலவைகளை மாற்றி நிறைய தானியங்களை சேர்த்து நம்ம தயாரிக்கிறத ஒரு நிறைவான பொருளாக, ஒரு சமச்சீரான பொருளாக இருக்கணும்னு நிறைய தேடலில் நிறைய கற்றுக்கிட்டப்ப நான் நிறைய பேராசிரியர்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் படித்து அப்படி நான் தயார் பண்ணினது தான் இந்த ஷென்பா ஃபுட் ப்ராடக்ட்ஸுங்கிற என்னோடய சத்து மாவு, ஷென்பா ஹெல்த் மிக்ஸ் அப்படிங்கிற என்னோடய சத்து மாவு. இதில் ஒரு சில தானியங்களை முளைக்கட்டி சேர்த்துனேன். எல்லா வயதினருக்கும் எல்லா தானியங்களும் நிறைய சேர்த்தோம்னாலும் அதனுடைய சத்துக்களை நம்ம உடல் கிரகிச்சிக்காது. அப்புறம் ஒரு சில தானியங்கள் இது 7 மாத குழந்தையிலிருந்தே நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம். நிறைய பேர் வாங்குறாங்க. இது எல்லா தானியங்களும் அவங்களுக்கு ஜீரணமாகாது, உடல் ஏற்றுக்காமல் ஒரு மந்த நிலைமை இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தேர்ந்தெடுத்து தயார் பண்ணினது தான் இந்த சத்து மாவு. இதை நாங்கள் பரிசோதனை பண்ணி இதில் நியூட்ரிஷனல் வேல்யூ இதில் போட்டிருக்கோம். அப்புறம் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தயார் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதை சந்தைப்படுத்துதல் ரொம்ப சிரமமாக இருந்தது. நான் ஆரம்பித்த காலகட்டத்தில் மக்களுக்கு அவ்வளோவா விழிப்புணர்வு இல்லை. இந்த தானியங்களை பற்றி, இந்த சத்து மாவு பற்றியெல்லாம் அவ்வளோ இதாக இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் இதை எடுத்து சொல்லி இதனுடைய நன்மைகளை நான் சந்தைப்படுத்தினேன். அப்புறம் எல்லோரும் இதை உபயோகப்படுத்தி பார்த்துட்டு இதனுடைய நன்மைகள் தெரிஞ்சு அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லி அப்போ எனக்கு வாடிக்கையாளர்கள் நிறைய பெருக ஆரம்பித்தாங்க. அப்போ இப்போ என்னோடய ஷென்பா ஹெல்த் மிக்ஸுக்கு உள்ளூர் வெளியூர் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேயும் எனக்கு வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க இந்தியா வரும்போது எங்கிட்ட வாங்கிட்டு போவாங்க, இல்லைன்னா இங்கே இருக்கிறவங்க வாங்கி அவங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் முறையாக எல்லா அரசாங்கத்துக்கிட்டேருந்து முறையாக எல்லா உரிமைகளையும் பெற்று நான் இந்த நிறுவனத்தை நடத்திட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆரம்பித்து ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய ப்ரொடக்ஷனுக்கு தேவையான எல்லா நிலைகள்லேயும் தேவைப்படுற மறுபடியும் நிறைய இயந்திரங்களை வாங்கி என்னோடய தொழில் நிறுவனத்தை கொஞ்சம் விரிவாக்கம் செஞ்சேன். அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோடய தரம் மாறாமல் என்னோடய பொருட்கள்லாம் தயார் பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்து நான் தயாரிக்கிற ஒரு சிறப்பான ப்ராடக்ட்னு சொன்னால் ராகி பால் பவுடர். இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பெரியவங்க நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருந்த ராகியை ஆட்டி பால் எடுத்து பச்சிளம் குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. தாய்ப்பாலுக்கு அடுத்தது ராகி பால் தான். ஏன்னா அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வேலைக்கு போகிற தாய்மார்களுக்கு அது சிரமமாக இருக்குதுன்னு அதை நான் பவுடர் ஃபார்மில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் தயார் பண்ணுறேன்.
இதுக்கு வந்து நிறைய வரவேற்பு இருக்குது. ராகி பால் பவுடருக்கு இது வந்து ஒரு சிறந்த குழந்தைக்கான இணை உணவு, பெஸ்ட் பேபி வீனிங் ஃபுட்டாக இருக்குது. இதை நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குறாங்க. அடுத்து நாங்கள் முளைக்கட்டின ராகி மாவு தயார் பண்ணுறோம். இந்த முளைக்கட்டின ராகி மாவில் தோசை, வடை, ரொட்டி, களி எல்லாமே செய்யலாம். இதில் சத்தாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அது போலவே முளைக்கட்டிய கம்பு மாவு இதுவும் தயார் பண்ணுறோம். அப்புறம் இன்னும் எங்கள் கம்பெனியில் அடுத்த யூனிக் ப்ராடக்ட்னு சொன்னால் தோசை மாவு வகைகள். சிறுதானிய 5 வகையான சிறுதானியங்களை சேர்த்து, கருப்பு உளுந்து சேர்த்து அப்படியே ரெடி டு யூஸ் தோசை மாவு வகைகளை தயார் பண்ணுறேன். இது ஒரு அரை மணி நேரத்தில் கரைச்சி வச்சு நீங்கள் தோசையாகவே செய்யலாம். இல்லை உங்களுக்கு புளிக்கணுன்னா ஒரு 4-5 மணி நேரம் கரைச்சி வச்சுருந்து தோசையை ஊற்றலாம். எல்லா தானியங்களையும் கலந்துருக்கிறதுனால சிறுதானியங்கள் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை வந்து நம்ம கொடுக்கலாம் தாராளமாக. அடுத்தது நம்ம உடம்புக்கு வெறும் மாவு சத்துக்கள் மட்டும் இல்லாமல் புரதம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த புரத சத்தை ஈடு செய்கிற மாதிரி பாசி பயிரில் தோசை மிக்ஸ் ரெடி பண்ணுறோம். இந்த பாசி பயிறு தோசை மிக்ஸும் இப்படி தாங்க. இது கூட வந்து உங்களுக்கு தேவைன்னா காய்கறிகள், துருவன காய்கறிகள், ஏதாவது அதிகமாக வேணும்னா வெங்காயம் இந்த மாதிரியெல்லாம் சேர்த்து செஞ்சால் இது வந்து ஒரு இயற்கையாக சுலபமான முறையில் ஆரோக்கியமாக உடல் இழைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது வந்து ஒரு நிறைவான உணவாக இருக்கும். அடுத்து நாங்கள் தயார் பண்ணுறது உளுந்தங்கஞ்சி மிக்ஸுங்க. உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் கருப்பு கவுனி அரிசியை அப்படியே கஞ்சி மிக்ஸாக தயார் பண்ணுறோம். இதை வந்து நாங்கள் அப்படியே ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து உடல் இளைக்கிறதுக்கும் எல்லா சத்துங்களும் கிடைக்கும். இந்த இதில் பாசிப்பயிறு எல்லாம் சேர்த்து இந்த கவுனி கஞ்சி மிக்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். இது காலையில் ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இதில். அப்புறம் இட்லி பொடி, சூப்பு பொடி, முருங்கைக்கீரையில் சூப்பு பொடி தயார் பண்ணுறாங்க. இந்த முருங்கைக்கீரை சூப்பு பொடியில் அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு சூப்பாகவும் எடுத்துக்கலாம். இல்லை இதை வந்து இந்த பொடியை தூவி நீங்கள் காலையில் சாதத்தில் போட்டு இதை எடுத்துகிட்டு போனால் இது பெஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இது இருக்கும். இந்த ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் உங்களுக்கு சட்னிக்கு தேவையான மற்ற பொருட்களை வச்சு இது சட்னியும் இதிலேருந்து நீங்கள் செய்யலாம். இந்த முருங்கைக்கீரை சூப் பவுடர் இந்த மாதிரி நாங்கள் பக்குவமாக இது ப்ராசஸ் பண்ணி அந்த சத்துக்கள் குறையாமல் பக்குவப்படுத்தி தயார் பண்ணுறோம். அடுத்து எங்கள் பாதாம் மிக்ஸும் சாக்லேட் பவுடரும் எங்களோட ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்டுங்க. இந்த பாதாம் மிக்ஸை வந்து சூடாகவும் குளிர்ந்த பால்லையும் கலந்து நம்ம சாப்பிட்லாம். இது நம்ம ஜூஸஸ் இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட்டெல்லாம் செஞ்சோம்னா கூட இதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணலாம். இந்த சாக்லேட் மில்க் பவுடரும் குழந்தைங்களுக்கு இதிலேயே நாங்கள் நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம். இந்த சாக்லேட் மில்க் பவுடரையும் பாலில் கலந்து குளிர்ந்த பால்லையோ சூடான பால்லையோ எதையோ வந்து கலந்து கொடுக்கலாம். அப்புறம் அடுத்து நாங்கள் தயார் பண்ணுற ப்ராடக்ட் நட்ஸ் பவுடருங்க. எல்லா நட்ஸு, முந்திரி, பாதாம் இந்த மாதிரி நட்ஸு வகைகள், விதைகள் இதெல்லாம் சேர்த்து, அப்புறம் அது கூட மக்கானான்னு சொல்லப்படுற தாமரை விதை எல்லாம் சேர்த்து நட்ஸ் பவுடராக தயார் பண்ணுறோம். இதை நீங்கள் ஸ்மூதியில் ஆட் பண்ணலாம், இல்லை சூப்ஸில் அது மாதிரி சாலட்ஸில் ஆட் பண்ணலாம், தோசை மாவில் கூட சேர்ந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து எல்லா சத்துக்களும் இது கிடைக்கும். நட்ஸு சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த நாங்கள் ஷென்பா ஃபுட் ப்ராடக்ட்ஸில் ஷென்பா ஸ்வீட்ஸுங்கிற பெயரில் லட்டு வகைகள் செஞ்சிட்ருக்குறோம். எள் உருண்டை, கடல் உருண்டை, இந்த மாதிரி கம்பு நெய் லட்டு, திணை நெய் லட்டு, கருப்பு உளுந்தில், பாசிப்பயிறு, பொட்டுக்கடலை, இந்த மாதிரி 7 வகையான லட்டுகள் தயார் பண்ணுறோம். இதில் வந்து முக்கியமாக நல்ல சுத்தமான பசுனை மட்டுமே சேர்த்து தயார் பண்ணுறதுனால இது 40 நாட்கள் வரை வைத்து பயன்படுத்தலாம். இதற்கும் நிறைய வரவேற்பு இருக்குதுங்க. அந்த லட்டு வகைகளில் இன்னொன்று வந்து ட்ரை நட்ஸ் லட்டு, எல்லா பருப்பு வகைகள், அதாவது பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி அது கூட வந்து உலர் பழங்கள் இதையெல்லாம் சேர்த்து லட்டுவாக தயார் பண்ணி கொடுக்குறோம். இதை வந்து மொத்தமாகவும் கொடுக்குறோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு வரக்கூடிய மற்ற குழந்தைங்களுக்கு நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்ஸாக கொடுக்கறதுக்கு இந்த லட்டு வந்து இப்படி குட்டி குட்டியாக நாங்கள் சின்னதாக சாக்லேட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் லட்டுவை. அப்புறம் ஏதாவது வீட்டில் விசேஷம் அந்த மாதிரி தான் தாம்பூலம் கொடுக்கறதுக்கு அது கூட நாங்கள் தாம்பூல பையில் லட்டு, நீங்கள் என்ன லட்டு கஸ்டமர் கேட்குறாங்களோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் லட்டு இதில் பேக் பண்ணி தாம்பூல பை ரெடி பண்ணி கொடுக்குறோம். விசேஷ காலங்களில் தீபாவளி இந்த மாதிரி உங்கள் ஏதாவது பார்ட்டி மாதிரி ஃபங்க்ஷன்னா நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்ஸாக கொடுக்கணுன்னா எங்கள் லட்டு வகைகளை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமருடைய விருப்பத்துக்கும் அவங்களுடைய தேவைக்கும் தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோம். அப்போ எங்கள் ஷென்பா ஃபுட்ஸ் நிறுவனத்தினுடைய புதிய அறிமுகமாக எங்கள் ஷென்பா ஹெல்த் மிக்ஸ்லேருந்து குக்கீஸ் தயார் பண்ணியிருக்கேன். குக்கீஸ் வந்து நாட்டு சர்க்கரை இது மட்டுமே சேர்த்து வெள்ளை சர்க்கரையும் மைதாவும் இல்லாமல் ஹெல்த் மிக்ஸ்லேயே குக்கீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இதற்கும் வந்து நிறையா வரவேற்பு இருக்குது. நான் நிறைய கற்றுக்கிட்டு நிறைய தேடல் மூலமாக
இதை பற்றின அறிவுகள், அதாவது சத்தில் அறிவுகளை வளர்த்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். இன்னமும் நான் நிறைய தேடல், இன்னமும் நிறைய எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் நிறைய பழகி தெரிஞ்சுக்கிட்டு அது என்னுடைய பொருட்களில் நான் சேர்த்து புதுசாக நான் பொருட்களை தயார் பண்ணிகிட்ருக்குறேன். என்னுடைய இவ்வளோ தூரம் இந்த பயணத்துக்கு எனக்கு உறுதுணையாக என்னுடைய கணவரும், என்னுடைய தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுல என்னோடய பொண்ணும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. நான் ஒரு குறுகிய வட்டத்தில் ஒரு சிறிய அளவில் செஞ்சிட்ருக்கிற தொழிலை அடுத்த கட்டத்துக்கு மாதிரி வெளி உலகுக்கு தெரியப்படுத்துகிற ஸ்ருதி ஹெர்பல்ஸுக்கு என்னுடைய நன்றி. நானும் கிட்டத்தட்ட 25 வருஷங்களை கடந்து வந்துட்டேன். என்னுடைய தரம் இதுதான் என்னுடைய இவ்வளோ தூரம் என்னால் தொழில் பண்ண முடியுது. நிறைய ஏற்ற இறக்கங்கள், அதுக்காக சோர்ந்து போகாமல் அடுத்தது என்னங்கிற தேடல் மூலமாக இவ்வளோ தூரம் தொழில் சிறப்பாக செய்ய முடியுது. இதற்கெல்லாம் ஸ்ருதி ஹெர்பல்ஸ் ஒரு சிறந்த பாலமாக இருக்கிறாங்க. இந்த தொழிலை இவ்வளோ தூரம் நான் 25 வருஷமாக நான் செய்கிறத மேடமோட வெள்ளி விழாவோட நான் சேர்ந்து இங்கே அறிமுகப்படுத்தின அவங்களோட சேர்ந்து கொண்டாடுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். மிக சிறப்பாக பேசுனீங்கம்மா. அழகாக பேக்கிங் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க. 25 வருஷம் கடந்து வந்திருக்காங்களா? நாங்கள் 2 பேரும் ஒரே போட்டில் தான் போயிட்டு இருக்கோம். சரிங்களா? பாருங்க எவ்வளோ அழகாக ஒரு ஜுவல்லரி ஷாப்ல கொடுக்குற மாதிரி அழகாக பேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது லட்டுங்களா? மாதிரி சின்ன பேக்கு, பெரிய பேக் உங்களுக்கு உங்க கஸ்டமர்ஸ்க்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பெருசா உள்ள ஒரு 10 லட்டு வச்சு அப்படி பண்ணி நாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே, இது ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஷூர். ஏன்னா அது அவங்களுக்கு அப்படி கொடுக்குறப்ப அவங்க ஓபன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா? அது என்னென்ன லட்டுன்னு அதில் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. 4 லட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியா 4 லட்டு வச்சிருக்காங்க. அழகா அது ஒரு ரிப்பன் போட்டு ஹோல் போட்டு அழகா கட்டி என்ன ஒரு அழகா பிரமிட் ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா பண்றீங்கம்மா. அப்புறம் இது சிங்கிள் லட்டு இல்லைங்களா? இதுல தேன் நெல்லிக்காய் தான் பார்த்திருக்கேன். நீங்க லட்டு போட்டு கொடுக்குறீங்க. ட்ரை நட்ஸ் லட்டு. இது பர்த்டே பார்ட்டினா வர்ற குழந்தைங்களுக்கு எல்லாம் சாக்லேட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி கொடுத்தா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நமக்கும் நல்ல பொருளை கொடுத்தா ஒரு திருப்தி இருக்கும். இது எள்ளு உருண்டையா? பாரம்பரிய எள்ளு உருண்டை இல்லையா? ஆமாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்கம்மா. பேக்கிங் எல்லாம் ரொம்ப சிறப்பா நல்லா அருமையா பண்ணியிருக்கீங்க. இது சாக்லேட் பவுடர், சாக்லேட் மில்க் பவுடர். பேக்கிங் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் ஸ்டாண்டர்டுக்கு பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த அனுபவம்ன்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா? இத்தனை வருஷம் கடந்து வந்த பாதையை அவங்க பாருங்க எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பிஸ்கட்ஸு, குக்கீஸ் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தர்றோம். வேணுன்றவங்க நேரடியாக தொடர்பு கொண்டு என்ன ப்ராடக்ட் வேணுமோ கேட்டு வாங்கிக்கிங்க. இந்த என்னோட ப்ராடக்ட்ஸை எடுத்து சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்ககிட்ட தொடர்பு கொள்ளலாம். அப்புறம் நாங்கள் மொத்தமாகவும் செஞ்சு கொடுக்குறோம். பல்க் ஆர்டர்ஸும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஒயிட் லேபிளிங்கும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது, மேம் கொடுப்பாங்க. அதிலேருந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். இல்லை சமூக வலைதளங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மூலமாகவும் நீங்கள் ஷென்பா ஃபுட்ஸை ரீச் பண்ணலாம். எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு தேவைப்படுறவங்க அவங்கள நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். மிக சிறப்புமா.